அமீர் காக்கல்லர் மற்றும் கே கார்த்திகேயன் தயாரிப்பில் இயக்குனர் எஸ் ரவிக்குமார் கே செல்லுலாய்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஹிட் லிஸ்ட். இதில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், விஜய், கனிஷ்கா மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு சத்யா இசையமைத்திருக்காரு. ஹிட் லிஸ்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு. இங்கே எல்லாருமே வந்திருக்க அத்தனை பேருமே ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் வந்திருக்கோம். ஏன்னா இது ரவிக்குமார், விக்ரமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை கொண்டு வராங்க. அது நம்ம வீட்டு குழந்தை, எங்கள் வீட்டு புள்ள இன்றைக்கி அறிமுகமாக வராரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துகிறாங்க. அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான். ஏன்னா ரவிக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும் இல்லை, இது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும் நான் எப்படி ஓடி வருவேன் அவருக்காகன்னு. அதை மாதிரி விக்ரமன் நம்பிக்கையே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வாங்க, எனக்கு எப்படிங்க வராமல் இருப்பேன்? பூஜைக்கே என்னால் வர முடியல, இதுக்கு எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இது வர வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் ட்ரெய்லரெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் இன்றைக்கி அவர் தான் இந்த கதாநாயகன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரெக்கார்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த இதில் எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனால் ரீரெக்கார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சைலன்ஸ்க்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுட்டால் அந்த இம்பேக்ட் போயிடும். அதனால் இது பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில், அந்த ப்ரமோஷனில். ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது. இந்த இதை பார்க்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய பலம். அதேமாதிரி ரவிக்குமார், விக்ரமன் அவங்க 2 பேர் தனியாக இருந்தாலே தியேட்டரில் இந்த மாதிரி கூட்டம் வரும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தியேட்டரில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும், மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும். அதனால் மக்கள் டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி சரத் அவர்கள், அவருடைய அந்த ஒரு ராசி, இப்போ எல்லோரும் சொல்கிற அவர் நடித்தாலே அந்த படம் ஓடுன்ற அளவுக்கு அவரும் அதே மாதிரி தான். ஏன்னா அவர் திட்டணுன்னா நேராக தான் திட்டுவார், பின்னாடியெல்லாம் திட்ட மாட்டார். பேசணுன்னா நேராக தான் பேசுவார், பின்னாடியெல்லாம் பேச மாட்டார். அதே மாதிரி ஏதாவது ஒன்று உதவி செய்யணுன்னா முதல் ஆளாக நிற்பார். அது மாதிரி சரத்தை எனக்கு நல்லா அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். நான் நிறைய ஃபோனில் பேசுவேன் அவரோட. ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் எனக்கு. ஏன்னா வேலை கிடச்சிட்லேருந்து அவரை பார்க்குறேன். வேலை கிடச்சிட்லேயே அவரை நான் பார்க்கும்பொழுது ஒரு 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 ஃபைட் சீனு அவர் ஓடி வராரு, திடீர்னு காலை பிடிச்சாரு. என்ன சரத்னு கேட்டால் ஒன்றும் இல்லை கட் பண்ணிக்கங்க ஷார்ட் அப்படின்னாரு. ஒரு ஃபைட்டில் என்னென்னு பார்த்தா அந்த காலை அப்படி பிடிச்சிருக்காரு, நடுவில் அப்படியே கட் ஆகிருக்கு. அந்த ஓரத்தில் கடையில் போய் காலை தேய்ச்சிட்டாரு. அதில் ஒரு கம்பி, ஒரு பெரிய இரும்பு இப்போ கட் ஆகிடுச்சு. அதை அப்படி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தா அது ஓப்பன் பண்ணால் இவ்வளோ ப்ளட் வருது. உடனே கூட்டிகிட்டு போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், உடனே ஸ்டிச் பண்ணோம், இன்ஜெக்ஷன் போட்டார், வந்தார். மறுநாள் காலையில் 2-3 நாள் கேப்புன்னு நினச்சோம். காலையில் கிளம்பி வந்துட்டார். என்ன சார் அட விடுங்க சார், உங்களுக்கு என்ன? அந்த 3 நாள் நடித்ததை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு உழைப்பாளி. ஸோ அவருடைய இந்த ஒரு பங்கு இந்த படத்தில் மிகப்பெரிய பலம். அப்புறம் அவர் கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. இந்த ஆரம்பத்தில் நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப கூலாக, அதுவே அந்த தைரியமே தெரியுது. யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் பிளெஸ்ட்
அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து உங்களுடைய கதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள், கதை நல்லா கேளுங்க, டைமை மெயின்டைன் பண்ணுங்கள், ஷூட்டிங் டைமை மெயின்டைன் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம் ஒரு கதாநாயகனுக்கு. ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம், ஆனால் ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்கின சம்பளத்தை கொடுப்போமான்னு தெரியாது. அதனால் அவரையும் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா வருவீங்க, சூப்பராக வருவீங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது. அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ரவிக்குமாரை பேசும்போது. என்னென்னா, பாக்ஸரட்டில் ஒரு பூஜை போட்டாங்க. அதில் சத்யராஜ் சார் ஹீரோ, விஜயசாந்தி அவர்கள் வந்து ஹீரோயின், அமிதாப் பச்சன் கிளாப்பு, பெரிய ஓப்பனிங். அப்போ அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வால்டர் வெற்றிவேல் ஷூட்டிங்க்கு வரணும். இப்போ நாங்கள் ஒரு 11 o'clock வச்சோம். நானும் கவுண்டமணி சார் உட்காந்துருந்தோம். வந்தார் சார், சரியான பூஜை சார், சூப்பர் பூஜை, சாந்தி, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், எல்லாம் பயங்கர கூட்டம், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் விடு சத்யராஜ் அப்படின்னு கவுண்டமணி மஞ்சப்பை எடுத்துகிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்தாரா, அவங்க வரணும், அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விலைக்கு படத்தை வாங்குகிற அவங்க வந்தால் தான் அந்த பூஜை பெரிய பூஜை, இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை. அது மாதிரி இன்றைக்கி இங்கே பேசும் பொழுது தெலுங்கு ரைட்ஸ், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு நியூ ஃபேஸ், ஒரு ரெண்டு குட் டைரக்டர்ஸ், அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய படம் வியாபாரத்தோடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கலந்துப்போம், பேசுவோம், மறுபடியும் அவரை வாழ்த்துவோம். நன்றி.